சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நம்ம சூப்பர் பெட் கிளாசிக் ரொமானியாவில் இருந்து எம்பிஎலுக்கும் குக்கேஷ்க்கும் நடந்த ஒரு ஆட்டத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆட்டத்தில் ரொம்ப சாதாரணமான ஒரு ஐடியா வந்து எப்படி இந்த கேமை வந்து ஒரு பக்கம் வந்து சாதகமாக, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கனாக்கா பிரச்சனையாக உருவாகிச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி மே 17லேருந்து அல்லது ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து நிறைய ஆன்லைன் பேட்சஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்கேஸ் உங்கள் கிட்ஸ்க்கோ மற்ற யாருக்காவது தேவைப்பட இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இந்த கேம் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 4வது சுற்றில் நடந்திருக்கு. எம்பிஎல் வந்து ஒயிட் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. வேர்ல்டு சாம்பியன் குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிளாக் பீச்சஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. கேம் வந்து எம்பிஎல் வந்து E4 ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்கு ரிப்ளை வந்து E5 இருக்குது. ஓப்பனிங் வைஸ் நம்ம இங்கே ரொம்ப ரேரான ஒரு ஓப்பனிங் பார்க்குறோம். ஏன்னா மாஸ்டர்ஸ் லெவலில், அதாவது எஸ்பெஷலி சூப்பர் ஜிஎம் லெவலில் அதிகமாக நம்ம இதை இப்போ பார்த்ததே கிடையாது. நீங்கள் எண்ணி பார்த்தோன்னா கூட நம்ம சேனலில் ஒரு 2-3 கேம்ஸ் தான் இருக்கும் ஸ்காட்ச் கேமில். ஸோ டெக்ஸ் D4க்கு அப்புறம் நைட் டெக்ஸ் D4, பிஷப் C5. ஸோ ஜென்ரலாக பிஷப் C5, நைட் F6 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே வந்து செகண்ட் மோஸ்ட் காமன் மூவ் பிஷப் டு C5 த்ரெட்னிங் த நைட். ஸோ யூஸ்வலாக வந்து பிஷப் E3 பார்ப்போம், குயின் F6 அண்ட் தென் C3 அப்படின்னு சொல்லி கேம் கண்டினியூ ஆகும். பட் இங்கே வந்து போர்ட்டர் வேரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டை B3க்கு ட்ரா பண்ணி பிஷப் இமீடியட்டாக அட்டாக் பண்ணுறாங்க. இட் லுக்ஸ் லைக் தட் இந்த நைட் மிஸ்பிளேஸ் ஆன மாதிரி தெரியும். பட் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஐடியா என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ பிஷப் B6, நைட் C3, பின் அதுக்கப்புறம் குயின் டு F6. ஸோ குயின் F6 த்ரெட்னிங் செக்மேட் இன் ஒன் மூவ். ஸோ ஐடியா என்ன அப்படின்னா, சம்டைம்ஸ் புல்லட்டில் வந்து இது நடக்கும். அவசரப்பட்டு இந்த மாதிரி பிளண்டர் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் இங்கே அஃப்கோர்ஸ் இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ குயின் டு E2 போடுறாரு. அண்ட் குயின் டு E2ஓட ஐடியா ப்ளஸ் பிஷப்பையும் பிளாக் பண்ணியிருக்கு. என்ன ஐடியா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது த ப்ராப்ளம் இஸ், நான் ப்ராப்ளம் இல்லை, பட் இஸ் ப்ரிப்பேரிங் டு கேசல் அந்த குயின் சைட். ஸோ குயின் சைட் வந்து கேசல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஸோ நைட் E7. ஸோ நைட் E7க்கு பிஷப் E3. ஸோ பிஷப்பை வந்து டெவலப் பண்ணி பிஷப்பை சேலஞ்ச் பண்ணுறாரு. அதே போல் இந்த பொசிஷனில் வந்து குயின் E2க்கு அப்புறம் நைட் டு D5 த்ரெட், ரியல் த்ரெட்டு. அதை தடுக்க தான் நைட் E7. பிஷப் டு E3 அண்ட் தென் பிளாக் கேசல் பண்ணிடுறாரு. இன்ஃபேக்ட் அண்ட் இந்த மூவில் நீங்கள் வந்து கொஞ்சம் பார் வந்து நீங்கள் மேலே போகிறத உங்களால் கொஞ்சம் கவனிக்க முடியும். ரீசன் என்ன அப்படின்னா, இந்த பொசிஷனில் இட் இஸ் ஆக்சுவலி பெட்டர் டு கேசல் இந்த குயின் சைட். நீங்கள் குயின் சைடில் வந்து கேசல் பண்ணால் ரொம்ப பெட்டர். காரணம் என்னன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே கம்ப்யூட்டர் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னா, பான் டு D6 அண்ட் தென் குயின் சைட் கேசல்ஸ், பிஷப் D7 அண்ட் தென் F3, திரும்ப அவங்களும் குயின் சைட் கேஸ்லிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், பார் மேலேயும் போயிருக்காது, கீழேயும் வந்திருக்காது. ஸோ என்ன சொல்கிறது, ஈக்குவலான கேம். ஓகேங்களா? அதே போல் இங்கே ஏன் பிஷப்பை D7ல் டெவலப் பண்ணணும், இங்கே ஏன் டெவலப் பண்ணக்கூடாதுன்னா, சம்டைம்ஸ் நைட் D5 வரும்போது கேப்சர் பண்ணால் 4க்கு வந்துடும். அதனால தான் பிஷப் D7. ஸோ கேசல் பண்ணதுனால இந்த கேம் வந்து தோத்தாரா அப்படின்னு நம்ம தெரியாது. பட் இந்த கேஸ்லிங் பண்ணதுனால என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். குயின் சைட் கேசல்ஸ், D6 அண்ட் தென் குயின் டு D2. ஸோ குயின் டு D2 இந்த பொசிஷனில் வந்து அவர் பிஷப் E6 வந்து போடுறாரு. பிஷப்பை டெவலப் பண்ணணும், அதுக்கு தான் இந்த குயினை திரும்ப மூவ் பண்ணுறாரு. அந்த இடத்துல ஒரு டெம்போ வந்து வேஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஓகே தான் இது பிஷப் E6. ஸோ ஜென்ரலாக இந்த கேமை கன்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்போசிட் சைட் கேஸ்லிங்கில் நம்ம ஹவு டு அட்டாக் ஆர் அந்த மாதிரி நம்ம பேசும்போது ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க. ஆப்போசிட் சைட் கேஸ்லிங்கில் பான் ஸ்டாம்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து ரீசெண்டாக ஒரு கேம் பார்த்துருந்தோம். அலிதிசா ஃபிருஷாவோட ஒரு கேம் பார்த்துருந்தோம். அதில் அந்த ஹெச்பான் வந்து மேலே போய் நிற்கும் இல்லையா, அதே மாதிரி ஒரு கான்செப்டை இங்கே பயன்படுத்த போகிறாரு. ஸோ பிஷப் டு B5 டெவலப்பிங் த லாஸ்ட் பீஸ், ஆட்டோமேட்டிக்லி ரூக்ஸ் ஆர் கனெக்டட் நவ். ஸோ குயின் டு G6. ஸோ குயின் G6க்கு அப்புறம் பான் டு H4 அண்ட் பான் டு H4க்கு அப்புறம் இந்த பொசிஷனில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா F5 ஆடுறாரு. நீ வந்து விங் சைடில் எக்ஸ்பேண்ட் பண்ண, நான் வந்து சென்டரை பிரேக் பண்ணுறேன் அப்படின்றது அவரோட ஆர்கியூமெண்ட்டு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் தப்பான மூவ் தான், ஆர் இன்னக்யூரேட்டான மூவ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லெவலில். இங்கே விளையாடக்கூடிய மூவ் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தென் பிஷப் டெக்ஸ் E3, குயின் டெக்ஸ் E3 அண்ட் தென் நீங்கள் H5 விளையாடுறதுனா விளையாடலாம். ஸோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய பீசஸை லிக்விடேட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். லைக் பிஷப் இன்ட்டு B3 அது கூட கன்சிடர் பண்ணலாம். அல்லது H5லேயும் சில பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா F3 G4னு பொசிஷன் ஓப்பன் பண்ண வாய்ப்பு இருக்குது லேட்டராக. அல்லது டேரெக்டாகவும் H5 விளையாடலாம். எந்த மூவ்லையும் நம்ம கம்ஃபர்டபுளாக விளையாட முடியாது. அகெயின் F3 G4 வர வாய்ப்பு இருக்குது.
பட் கேமில் F5ல என்ன இஷ்யூ அப்படின்னா, இந்த H5 வந்து டெம்போவோட வருது குயின் மேலே, அதுதான் பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் குயின் பின்னாடி போனதுக்கப்புறம் திரும்பவும் டெம்போ கெய்னிங் மூவ் H6. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு H6 வந்து பர்மனெண்ட்டாக வந்து அங்கே போய் நின்றுடுது. கான்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா குயின் G7 அந்த லோலிஸ் மேட் மாதிரி இங்கே வந்து குயின் G7 த்ரெட்னிங் மேட் அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக நம்ம அந்த மிடில் கேம்லேயும் சரி என் கேம்லேயும் சரி அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக உங்களோட டார்க் ஸ்கொயர்ஸை ஃபுல்லாக கண்ட்ரோலும் இல்லாமல் பண்ணியிருக்கிறாரு. அதை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஃபாலோ அப் மூவ் என்ன ஆடுறாரு அப்படின்னா பிஷப் G5. பின்ன ஏன்னா இங்கே இந்த பீஸ் வந்து இங்கே இருக்கிறத விட எப்படியும் F3 ஆட போகிறோம். இந்த பீஸ் வெட்டியாக தான் இருக்க போகுது. நம்ம ஏன் வந்து இங்கே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிஷப் G5 போடுறாரு. இங்கே குகேஷ் வந்து இந்த பிஷப்க்கு ஒரு கொஷின் மார்க் போடுறாரு. அண்ட் தென் பிஷப்பை ட்ரேட் பண்ணிடுறாரு. இங்கே கம்ப்யூட்டர் நினைக்கக்கூடிய மூவ்ஸ் நம்ம விளையாடுமா தெரியாது. ஏன்னா பிஷப் F1 விளையாட சொல்லுது, அல்லது பிஷப் A4. பிஷப் A4 நம்ம நேச்சுரலாக திங்க் பண்ணும்போது இங்கேருந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதான் கம்ப்யூட்டர் மாதிரியான மூவ். அல்லது நம்ம கவுண்டர் அட்டாக் பண்ணுங்கள், E takes F5 ஆடுங்கன்னு சொல்லுது. பட் இங்கே MBL வந்து நேச்சுரலாக ஹியூமன் மூவ் பிஷப் into C6. அதுக்கப்புறம் நைட் into C6, நைட் to D5, ஹாப்பிங் த நைட் in the center. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பிஷப் takes D5 பார்க்குறோம். இங்கே அஃப்கோர்ஸ் நம்ம குயின் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ குயின் ட்ரேட் பண்ணால் பிளாக் இஸ் பெட்டர். ஸோ E takes D5. அதுக்கப்புறம் நைட் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலைஸ் பண்ணுறார், நைட் to E5. இங்கே இந்த நைட் வந்து C4 ஸ்கொயருக்கு வரப்போகுது. இது எப்படி நம்ம வந்து கவர் பண்ணுறது? பேசிக்காக நீங்கள் வந்து எந்த ஒரு பானையும் வச்சு கவர் பண்ண முடியாது. அப்படிலாம் நீங்கள் குயினை இப்போவே மூவ் பண்ணுறது நல்லது இல்லையா? பட் கேமில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ரூக் லிஃப்ட் வந்து பண்ணுறாரு, ரூக் to H4. நம்ம இந்த பானை இவ்வளோ தூரம் கொண்டு போனதுனால இந்த ரூக் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து பார்த்திங்கனாக்கா H4 போய்ட்டு லேட்டரலாக டிஃபென்ஸ் கொடுக்குது C4ல். ரூக் H4க்கு அப்புறம் இந்த அந்த H6 பான் விளையாடுற எல்லா கேம்லேயுமே இந்த மாதிரி நடக்குமா அப்படிங்கிறது தெரியல. பட் அலிரிசா கேம்லேயும் இந்த மாதிரி ஒரு ரூக் லிஃப்ட் பார்த்தோம். ஆனால் ரூக் F4 போயிட்டு இந்த பக்கம் வந்து ரூக் H4 அந்த மாதிரி வந்திருந்தாங்க. பட் இங்கே கேமில் வந்து ரூக் H4ல் போடுறாரு, ரூக் FE8 டெவலப் பண்ணுறாரு. இந்த பொசிஷனில் வந்து ரூக் FE8, அதுக்கப்புறம் பான் to F3. இங்கே நம்ம நைட்டை உள்ளே கொண்டு போகிறதுல ஏதாவது ஒரு பயன் இருக்குமா, நைட் G4 போகலாமான்னு பார்த்தா F3, ரூக் E8. ஐடியா என்ன அப்படின்னா இந்த பொசிஷனில் நீங்கள் வந்து இந்த நைட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணுற, அதாவது டெம்பரரி சாக்ரிஃபைஸ் ஆக்சுவலாக அக்செப்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் தென் பான் to F4. ஐடியா என்ன அப்படின்னா த்ரெட்னிங் டு பின் டவுன் த குயின். ஸோ சப்போஸ் நம்ம இந்த பின்லேருந்து எஸ்கேப் ஆகிறோம்னு சொன்னால் தென் ரூக் to E5 ட்ராப்ஸ் த பிஷப். இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கியான ஒரு லைன் இருக்குது கம்ப்யூட்டர் ரெக்கமெண்ட் பண்ணது. ஸோ ரூக் FE8 அண்ட் தென் பான் to F3. இனிமேல் அந்த ஆப்ஷனே ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. தென் பிஷப் A7. அண்டு இங்கேருந்து தான் கொஞ்சம் கேம் வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்க மாதிரி தெரியும் பிளாக்கோட பர்ஸ்பெக்டிவில். காரணம் என்ன அப்படின்னா பிளாக்கு சரியான பிளான் கிடையாது. ஸோ பொசிஷன் அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு பிளானே இல்லை, இதில் என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சில பேர் நம்ம யோசிப்போம். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறார் குகேஷ். இன்ஃபேக்ட் கிங் B1 ஆடுறாரு ப்ரொஃப்ளாக்டிக்காக. அதுக்கப்புறம் பிஷப் B6. ஸோ இங்கே நீங்கள் பிஷப் எதுக்கு ரீட்ரீட் பண்ணீங்களோ அப்போது மேபி ரொம்ப நேச்சுரலான திங்கிங் நிறைய பேருக்கு இருக்கும். என்னவாக இருக்கும் அப்படின்னா பான் to B5. நைட் C4 வர முடியாது, நான் ரூக்கை வச்சு லிஃப்ட் பண்ணி கார்ட் பண்ணேன். அப்போயே நான் B5 போட்டு நைட்டை இங்கே கொண்டு வரக்கூடாது. ஆப்வியஸான ரீசன் தான் அது. பட் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்பவும் வந்து பிஷப்பை B6லேயே போடுறாரு. பின் அதுக்கப்புறம் நைட் to A5, த்ரெட்னிங் B7. அண்ட் இந்த பொசிஷனில் வந்து ரூக் B8 ரெக்கமெண்ட் பண்ணுது கம்ப்யூட்டரு. அதை தவிர்த்து வேறு என்னெல்லாம் மூவ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரூக் B8, அடுத்து பிஷப் டெக்ஸ் A5. பிஷப் டெக்ஸ் A5 விளையாடணும் அப்படின்னா தென் குயின் டெக்ஸ் A5. அண்ட் ரொம்ப உங்களுடைய குயின் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த நைட்டு ரீரவுட்டே பண்ண முடியாது இனிமேல். சப்போஸ் உங்களுக்கு தேவைப்படுது C5 கொண்டு வரணும்னு நினச்சா கூட பண்ணவே முடியாது. ஏன்னா அப்போ இந்த பான் வந்து ட்ராப் ஆகிடும். அண்ட் இந்த பான் ட்ராப் ஆச்சுன்னா இந்த பான் ட்ராப் ஆகிடும். அண்டு டி பான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பாஸ் பண்ணால் மாறிடும். பட் கேமில் வந்து அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா ரூக் B8 தான் ரெக்கமெண்டட் மூவ். அதை தவிர்த்து வேறு எதுவுமே வந்து ஃபேவரபுளாக இல்லை. ஆக்சுவலாக ஃபேவரபுளாக இந்த சென்ஸ் டிஃபென்சிவ் ரோலில் கரெக்டாக இல்லை. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா C5 வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு விளையாடுற மாதிரி ஆடுறாரு. ஸோ C5க்கு அப்புறம் D takes C6, அடுத்து B takes C6. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா பொசிஷன் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ குயின் C3, த்ரெட்னிங் D6, பிஷப் C5 போட்டு டிஃபெண்ட் பண்ணுறாரு. பின் அதுக்கப்புறம் ரூக் A4. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பானை வந்து டார்கெட் பண்ணுறாரு, ஃப்யூச்சரில் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரூக் A4க்கு அப்புறம் இந்த பொசிஷனில் வந்து குயின் C7 பார்க்குறோம். ஸோ குயின் C7 வந்ததுக்கப்புறம் அவர் வந்து பான் to A3. பான் A3க்கு அப்புறம் ரூக் A7 லிஃப்ட் பண்ணுறாரு. அண்டு குயின் எங்கேயாவது மூவ் பண்ணாலும் கூட இப்போது இந்த மேட் வந்து ரூக் வந்து கார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூக்கை லிஃப்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ பிஷப் F4 விட்டாக கேப்சர் பண்ண தான் போகிறாரு. ஸோ குயின் B6 அண்ட் தென் நைட் to B3. நைட் B3க்கு அப்புறம் ஒரு A5 ட்ரை பண்ணுறாரு.
நான் ஏற்கனவே சொன்ன மாரி இங்க குகேஷ் வந்து ரன்னிங் அவுட் ஆஃப் த பிளான். ஸோ நைட் டேக்ஸ் C5. எப்போ வந்து அந்த பான் C5 விளையாடுனாரோ அதுவே வந்து மிஸ்டேக் ஆக்சுவலா இந்த லெவல்ல. ஸோ அது ஒண்ணே போதும் அப்படின்ற மாரி அனாலிசிஸ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ நைட் டேக்ஸ் C5 அடுத்து குயின் டேக்ஸ் C5 அண்ட் தென் குயின் டேக்ஸ் C5, D டேக்ஸ் C5 அண்ட் தென் ரூக் E1. அண்ட் இந்த பொசிஷன்ல 31வது மூவ்ல குகேஷ் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ரொம்ப சிம்பிளான ரீசன் இங்க. சில பேருக்கு இத கன்டின்யூ பண்ணலாம் அப்படிங்கிறது தோணும். பட் இங்க இந்த இந்த மாரி உடைஞ்சிருக்கக்கூடிய பான் ஸ்ட்ரக்சர வச்சு இந்த கேம கன்டின்யூ பண்றது கஷ்டம் அந்த லெவல்ல. ப்ளஸ் இங்க ஏன் ரிசைன் பண்ணணும்னு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க இங்க டிஃபெண்ட் பண்ணலாம். டிஃபெண்ட் பண்ணாலும் ஒயிட் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, சிம்பிளா எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ண போறாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு சிம்பிளா ஏ பான வந்து கேப்சர் பண்ண போறாங்க. கேப்சர் பண்ணுறது மட்டும் இல்லாம, இப்போ எக்ஸாம்பிள் நீங்க கிங்க மூவ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செக்குக்கு அப்புறம் நீங்க பின்னாடி போயே ஆகணும். அல்லது இந்த பான் ட்ராப் ஆயிடும். திரும்ப வேணாலும் செக் குடுக்கலாம். திரும்ப இந்த பான் ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால கார்னருக்கு புஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரூக் C7 விளையாடலாம். நீங்க ரூக் இங்க மேல போட்டீங்க அப்படின்னா, தென் ரூக் C8 வந்து செக் அண்ட் தென் செக்மேட். ஸோ, அந்த காரணத்தினால திரும்ப நீங்க என்ன பண்ண முடியும், ரூக்க தூக்கி இங்க பண்ண முடியாது. ஸோ, கிங்க நீங்க இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா, தென் நம்ம வி கேன் புஷ் ஃபார்வர்ட் வித் அவர் ஏ பான். இது நீங்க கேப்சர் பண்ணலாம். பட் கேப்சர் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஸோ, இது மாதிரி விளையாடலாம். அல்லது அவங்க வந்து இப்போ டிஃபெண்ட் பண்ண வந்தாங்க அப்படின்னா, தென் நம்ம ஏ பானை வந்து அழகா புஷ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ, இங்க வந்து இந்த பானை புஷ் பண்ணி அத அட்டாக் பண்ணா கூட செக் குடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரமோஷன் பண்ணிடலாம். ஸோ, இந்த காரணத்தினால தான் இந்த பொசிஷன்ல வந்து 31வது மூவ்ல வந்து குகேஷ் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ, ஒரு என்ன சொல்றது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு மினியேச்சர் இது ஆக்சுவலா. ஸோ, என்னன்னா கிராண்ட் மாஸ்டர்ஸ்லாம் இந்த சில ஓப்பனிங்லாம் வந்து விளையாட மாட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் ஒரு சில ஓப்பனிங் விளையாடும்போது கேம் வந்து இந்த மாதிரி ஷார்ப்பாக குயிக்காக வந்து முடியறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துது. ஸோ, இனிமேல் நம்ம டாப் லெவலில் நிறைய இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓப்பனிங்ஸ் பார்க்க முடியும். இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே விளையாடின ஓப்பனிங் எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு, ஐ மீன் ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு அதை வந்து மெமரைஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஸோ, யூசிங் தி ஸ்ட்ராங் என்ஜின்ஸ். அப்போ அன்னோன் ஓப்பனிங்ஸில் அன்னோன் லைன்ஸ் ஆடும்போது அந்த மாதிரி பண்ண முடியாது இல்லையா? அப்போது ஸோ, அது வந்து ப்ரிப்பேர்டாக வரவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா அமையலாம். ஸோ, அந்த மாதிரி தான் இனிமே இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கெஸ். ப்ளஸ் கூடிய விரைவில இந்த கிளாசிக்கல் செஸ் மறைஞ்சு 960 வரும் அப்படிங்கிறதும் ஒரு கருத்து இருக்கு. ஸோ, என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ குயிக்கா வந்து நம்ம ரிசல்ட்ஸ் பேஜை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஸோ, ரிசல்ட்ஸ் பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபேபி, எம்பிஎல், பிரக் 3 பாயிண்ட்ஸோட லீடிங்கில் போயிட்டுருக்காங்க. அடுத்து வெஸ்லே, லெவோன், போக்டான், அலிரிசா 2.5, அதுக்கப்புறம் ஜூடா, நொதிர்பேக், குகேஷ் 2 பாயிண்ட்ஸ். ஸோ, சில பேர் மட்டும் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதாவது தோக்காமலே மேலே இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் இவங்க தான் ஆக்சுவலா. எம்பிஎல், குகேஷ், பிரக். அடுத்து வெஸ்லேவும் லாஸு, லெவோன் அரோனியன் ஒரு லாஸு, டேனியல் டியக் ஒரு லாஸு, அடுத்து அலிரிசா ஃபிரூஸா ஒரு லாஸ். வெரி இன்ட்ரெஸ்டிங். அதுக்கப்புறம் இவங்களும் ஒரு லாஸ் இருப்பாங்க. ஸோ, ஸோ, இதுதான் வந்து கரண்ட் ஸ்டாண்டிங். ஸோ, இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் டே. 6th ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 13th அன்னைக்கு தான் வந்து நடக்க போகுது. ஸோ, இன்றைக்கி வந்து ரெஸ்ட் டே. ஸோ, நாளைக்கு நம்ம வேறு ஏதாவது வீடியோவில் பார்க்கலாம். ஸோ, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. மறக்காமல் தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதேபோல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.